தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னாலே வழக்குகள் அப்படிங்கிறத வந்து நம்ம நினைவுக்கு வரும். செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஸ்டேட் போட்ட கேஸ், அதாவது டாஸ்மாக் வழக்கு. ரதீஷ் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களுடைய நண்பர், மிக க்ளோஸா இருக்கக்கூடிய நண்பர், அவருமே அதுல அக்யூஸ்டா இருக்காரு. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எங்க வராருன்னா, இதை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு வராரு. தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல முறைகேடுகள் வந்து கண்டறியும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஸ்டேட் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி. அப்பயே சொல்லியிருந்தேன், திராவிட கட்சிகள் யாருமே இது சரி பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு 100 கோடி ஊழல், இது 100 கோடி தானா இல்ல 500 கோடியா, 1000 கோடியா, 2000 கோடியா, 3000 கோடியாங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி. தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னாலே வழக்குகள் அப்படிங்கிறத வந்து நம்ம நினைவுக்கு வருது. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு முக்கியமான பெட்டிஷன் போட்டிருக்காரு, புது பெட்டிஷனை போட்டிருக்காரு. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றி பேசும்பொழுது எல்லாரும் கேட்பீங்க, சார் எந்த வழக்கு பற்றி நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம் அவர் பண்ணது, முன்னாடி பிஎம்எல்ஏ ஆக்ட்ல அவர் அரெஸ்ட் ஆனது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் ஆன கேஸ் ஒன்று. ரெண்டாவது, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இருக்கக்கூடிய அலிகேஷன், கிட்டத்தட்ட 370 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். மூணாவது எடுத்து பார்த்தீங்கன்னா குதிரை பேர வழக்கு. நாலாவது, இன்கம் டாக்ஸ் அஃபீஷியல்ஸை அவருடைய ஆதரவாளர்கள் அடித்த வழக்கு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மேல டாஸ்மாக்ல புதுசா போட்ட வழக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் எபிசோட்லையும் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வந்து சிபிஐ சமன்ஸ் கொடுத்திருக்கிறது நம்மளுக்குலாம் தெரியும். கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் மேல 5 வழக்குகள் போயிட்டு இருக்கு. 5 வழக்குகள் ஒரு பக்கம் இருந்தும், இன்னொரு பக்கம் 6வது வழக்கா அவர் மேல இன்கம் டாக்ஸ் வழக்கும் உண்டு. ஸோ இந்த மாதிரி பல வழக்குகள் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இருந்துட்டு இருக்கும்போது, நம்ம இப்ப பார்க்குற வழக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஸ்டேட் போட்ட கேஸ், அதாவது டாஸ்மாக் வழக்கு. அந்த டாஸ்மாக் வழக்கில் கிட்டத்தட்ட 7 பேர் அக்யூஸ்டா இருக்காங்க. செந்தில் பாலாஜி தான் அக்யூஸ் நம்பர் 1. அவரோட ரமேஷ் அப்படிங்கிற ஒரு அக்யூஸ்டா இருக்காரு. அதை தாண்டி ரதீஷ் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களுடைய நண்பர், மிக க்ளோஸா இருக்கக்கூடிய நண்பர், அவருமே அதில் அக்யூஸ்டா இருக்காரு. இந்த கேஸோட பேக்ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பெட்டிஷன் போட்டிருக்காருன்னா, இந்த கேஸ், அதாவது டாஸ்மாக் கேஸை வந்து குவாஷ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காரு. இப்போ எதுக்காக இது போடுறாருன்னா, சுப்ரீம் கோர்ட்டை செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அரெஸ்ட் பண்ணாம இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் வேணாம் அப்படிங்கிற அப்சர்வேஷன் கொடுத்து பெட்டிஷன் அவர் போட்டது மேல கொடுத்ததுனால இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எங்க வராருன்னா, இதை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு வராரு. இந்த டாஸ்மாக் ஊழலுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஸ்டேவும் உண்டு. இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் ரெய்ட் நடத்தும் பொழுது மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸை கம்பைன் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்துனாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் பொழுது. அப்போ என்ன ஆச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் மேல தடை பண்ணிட்டு, விஜய் மதன்லால் சௌத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அது ரிவ்யூ பெண்டிங் இருக்கிறதுனால அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸை வந்து மறுசீலனை பண்ணலாம், அப்படி இந்த கேஸை வந்து திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே கொடுத்து வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இது ஒரு பக்கம் இருக்க, தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல முறைகேடுகள் வந்து கண்டறியும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஸ்டேட் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி. இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது யாரு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, டிவிஏசியோட எஃப்ஐஆர், டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனோட எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து எப்படியெல்லாம் டெண்டர் முறைகேடுகள் பண்ணி, இஎம்டி டெபாசிட்ஸ்ல எப்படி முறைகேடு பண்ணி, கிட்டத்தட்ட கொங்கு ரீஜன்ல இருக்கக்கூடிய கரூர் அண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், 7 பேர் அக்யூஸ்ட் ஆக்கியிருக்காங்களே, அவங்க கரூர் அண்ட் கம்பெனின்னு சொல்லலாம். அதை மேற்பார்வை பார்க்கறதுக்காக ரதீஷ் சண்முகம் அப்படிங்கிறவர், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நண்பர், இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி வந்து இந்த டாஸ்மாக் ஊழலை செயல்படுத்தியிருக்காங்கன்றதுக்கான படிவங்களை நம்ம பார்த்தோம் போன வீடியோவில். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கேஸையே குவாஷ் பண்ணணும்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்காரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு போட்ட பெட்டிஷன் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஹியரிங் வந்திருந்தது. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹியரிங் பேஸ் பண்ணி இப்போ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் பேக்ரவுண்டர், இந்த கேஸில் வந்து முக்கியமான சில புள்ளி விவரங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.
செந்தில் பாலாஜி அவர்கள் மேல டிவிஎஸ்சி போட்டிருக்கக்கூடிய கேஸ் 100 கோடி சம்பந்தப்பட்ட கேஸ். அதுல செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வச்சிருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் என்னன்னா, கிட்டத்தட்ட 100 கோடி பண்றதுக்கான சாத்தியக்கூறுகளை அவர் எப்படி உருவாக்கியிருக்காருன்னா, எஃப்ஐஆர்ல கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க. 5380 டாஸ்மாக் ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்கிறதா தமிழ்நாட்டில் அவர் வந்து எப்பயுமே செந்தில் பாலாஜி அவர்களுடைய அவர் மினிஸ்டரா இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 3240 பார்ஸ் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கும் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் த கார்பரேஷன் உண்டு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வைட் பண்ணுவாங்க டெண்டர்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் முறைகேட்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா 857 பார்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் கொடுத்துருக்காரு. இது எங்கெல்லாம் கொடுத்துருக்காருன்னா, நீலகிரிஸ், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் கொடுத்துருக்காரு. அதனால சொன்னேன் கரூர் அண்ட் கம்பெனி, கொங்கு மண்டலம், அதான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஊழல் பண்ணக்கூடிய ஹப்புனே சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதுக்கான அப்ரூவல் கொடுக்கும் பொழுது இஎம்டி டெபாசிட்ஸு, மல்டிபிள் டிடிஸ் வந்து சீரியல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே சீரியல் நம்பரில் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் 2023, 2024 டைம்லேயே நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம், டாஸ்மாக் ஊழல் எப்படி நடக்குதுன்னு. ஏன்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அறிக்கையில் தொடர்ச்சியாக டாஸ்மாக்ல என்னென்ன முறைகேடுகள் இருக்குது, அதாவது அப்சர்வேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்பயே சொல்லியிருந்தேன், திராவிட கட்சிகள் யாருமே இது சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலைன்னு. ஆனால் இப்போ தாவேகா அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இதற்கான முயற்சியை அந்த துறை சார்ந்த மந்திரி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸும் எடுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த எஃப்ஐஆர் போடும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள், டாஸ்மாக் எம்டி விசாகன் அவர்கள், அவரெல்லாம் கூட அக்யூஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு 100 கோடி ஊழல், இது 100 கோடி தானா, இல்லை 500 கோடியா, 1000 கோடியா, 2000 கோடியா, 3000 கோடியாங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும். அப்படி இருக்கும்பொழுது டு ஸ்டார்ட் வித் இது 100 crores சொல்றாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய லீகல் ரைட் என்ன? ஃபர்ஸ்ட் அவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெயிலுக்கு போட்டார், ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கல. சப்சிக்வெண்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் அவருடைய அரெஸ்ட் தேவைப்படாது, கட்டாயமாக இன்ட்ரோகேஷன் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், பண்ணுங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு, அந்த ரெமெடி கிடைச்ச உடனே வெயிட் பண்ணாமலேயே உடனே வந்து குவாஷ் பண்ணணும்னு பெட்டிஷன் போட்டிருக்காரு. தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய லீகல் ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணுறாரு. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சட்ட மாணவர்களும் பொதுமக்களும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஊழல் அலிகேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியாக அவருக்கான லீகல் ரைட்டை வந்து தேடுறது வந்து புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடியே ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம்லையும் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே எந்த வழக்கு போட்டாலும் லீகல் ரைட்டை உடனுக்குடன் வந்து அவர் வந்து எடுப்பார். அப்படி பார்க்கும்போது இப்போ அவருடைய லீகல் ரைட் என்ன எடுத்திருக்காருன்னா, குவாஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிற சாத்தியக்கூறுகளை டாஸ்மாக் கேஸ் மேலே அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போது கட்டாயமாக இப்போ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது குவாஷ் ஆகுமா, குவாஷ் ஆகாதா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்கணும். இட்ஸ் ஆல் த பவர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட், தட் இஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட். பட் இந்த கேஸ் ஸ்டடியை சட்ட மாணவர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏ, எம்பிஸ் எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கஸ்டோடியல் இன்ட்ரோகேஷன் வேணாம், இன்ட்ரோகேட் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் பொழுது குவாஷ் போடுறாரு எஃப்ஐஆர் மேலே. ஜென்ரலாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் மேலே குவாஷ் போடலாம், ஆனால் எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லேயே குவாஷ் போட்டிருக்காரு. அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் குவாஷ் என்னவா இருக்குன்னா, ஆல்ரெடி டாஸ்மாக் கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. விஜய் மதன்லால் சௌத்ரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரிவ்யூ முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை கொண்டு வரணுங்கிறதுக்கான ஆர்குமெண்ட்ஸை செந்தில் பாலாஜி அவர்கள் வச்சிருக்கிறதுக்கான அவருடைய பெட்டிஷனில் சாத்தியக்கூறுகளாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதை சார்ந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் அவருக்கு வந்து இது குவாஷ் ஆகுமா ஆகாதான்னு பார்ப்போம். அதே மாதிரி ஃபர்தர் லீகல் டெவலப்மெண்ட் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன அவர் செய்கிறாரு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக சட்ட மாணவர்கள், பொதுமக்கள், ஏன் எம்எல்ஏ, எம்பிஸ், அரசியல் நிர்வாகிகளும் கூர்ந்து கவனிக்கணும். எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, கூர்ந்து கட்டாயமாக கவனிக்கணும். ஏன்னா லீகல் ரைட்டை ஒரு லெஜிஸ்லேட்டர் எப்படியெல்லாம் எடுக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் முறைகேடுகள் எப்படியெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் ஒரு கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது புரிஞ்சுக்க முடியும். மீண்டும் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், அட்வொகேட்
CA டாக்டர் எம் சத்யகுமார். தேங்க்யூ.